தமிழுக்கும் தமிழ் மண்ணிற்கும் எங்களின் ஒளிவிளக்காய் திகழும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்களின் பெற்றோர்களுக்கும் என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் என் அன்பான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு சற்று நேரம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஏழ்மை கற்பதற்கு தடையல்ல. அன்ன சத்திரம் 1000 கட்டுவதை விட ஆலயங்கள் பல எழுப்புவதை விட புண்ணியம் கோடியாம் ஏழை ஒருவனுக்கு எழுத்தறிதல் என்று கூறி என்னுரை துவங்குகின்றேன். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்கிறார் பேரறிஞர் பிரிட்டோ. இளமையில் கல் என்று கூறுகிறது ஆத்திச்சூடி, எண்ணும் மெழுத்தும் கண்மனத்தாகும் என்று கூறுகிறது கொண்டை வேந்தர். கற்கை நஞ்சே கற்கை நஞ்சே பிச்சை புகிரும் கற்கை நஞ்சே என்று கூறுகிறது நருந்தகை. பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும் என்று உரைக்கிறது பாடல். ஏனைய செல்வங்கள் அனைத்தும் அழிந்து போகும், ஆனால் கல்வி செல்வம் மட்டும் நிரந்தரம். மன்னரும் மாசக்கற்றோரும் சீர்தூக்கின் மண்ணீர் கற்றோர் சிறந்தவர். மன்னருக்கு தம் நாட்டில் மட்டுமே சிறப்பு, ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கேளில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று கூறுகிறார் திருவள்ளுவர். இந்த உலகத்தில் மற்ற செல்வங்களை விட மனிதனுக்கு கல்விதான் மிக சிறந்த செல்வம். சிறு வயதிலே நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை நாம் பயன்படுத்தி படிக்காவிட்டால் காலம் முழுவதும் உடல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டும். வறுமை நேர்மையாளர்களின் நன்மை, வாழ்ந்து காட்டியவர்களின் கைத்தறி, வீரமிக்கவர்களின் விளைநிலம், சோம்பேறிகளின் ஊக்கமாத்திரை என வறுமையோடு போராடிய மனிதர்கள் தனது தன்னம்பிக்கையாலும் லட்சியத்தாலும் பிற்காலத்தில் உயர்ந்து நிற்பதற்கு உதாரணங்கள் பல. 200க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டறிந்த தாமஸ் ஆல்வா எடிசன், நமது தேசத்தின் பாசமிக்க தந்தை அப்துல் கலாம், இஸ்ரோவின் தலைவர் சிவன் என பலரையும் குறிப்பிடலாம். எனவே மாணவர்களாகிய நமக்கு வறுமை கல்விக்கு ஒரு தடையல்ல. எனவே கல்வியை தேடி தேடி படிப்போம். வறுமை அதற்கு ஒரு தடையல்ல என்று நம்புவோம். நமக்குள் இருக்கும் வறுமை கல்வி என்னும் ஆயுதத்தால் தூக்கி எறிவோம். வறுமையில் பிறப்பது தவறல்ல, வறுமையோடு இருப்பதே மகா தவறு. பணத்தை தேடி ஓடுகிற இந்த காலத்தில் கல்வியை தேடி ஓடுகிறார்களே ஏன்? கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வந்தர்களுக்கு அணிகளை, வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை. எவ்வளவு பெரிய செல்வந்தர்களுக்கு மகனாக பிறந்தாலும் கல்வியை சொத்தாக அடைய முடியாது. கல்வியை படித்துதான் பெற வேண்டும். பெரிய செல்வந்தர்களின் வீட்டில் பிறக்கிற குழந்தைகளின் கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. ஆனால் ஏழை வீட்டு பிள்ளைகளின் தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. பணக்கார வீட்டு பிள்ளைகள் வளர்ந்து பிறக்கிறார்கள், ஏழை வீட்டு பிள்ளைகள் பிறந்து வளர்கிறார்கள். வளர்ந்து பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வது பிறப்பின் பெருமை என்று மாணவர்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே கல்வி வேண்டும் 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 என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.